நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோக்களுக்கு முன்னாடி பின்னாடி எதுவும் விளம்பரங்கள் வேணும்னா அதையும் நீங்கள் பாருங்கள். என்னுடைய விளம்பரதாருடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு கடி சம்மந்தப்பட்டது. பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட பெரிய ரவுடியாக இருந்தாலும் கூட பாம்பு பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு விஷயம். மற்ற பறவைகள், விலங்குகள், ஊர்வன இதில் வந்து நமக்கு ஆபத்தான விஷயங்கள் இருந்தாலும் கொண்டாலும் கூட, ஆனால் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பகுதிகளில் இருந்துக்கிட்டு இருக்குது. கிராமப்புறங்கள்லையோ நகரங்களில் கூட சில நேரம்லாம் வந்துடுது. இதே இப்போ ஒரு சிங்கம் புலினா நம்ம போக மாட்டோம், நம்மளை சந்திக்கிறதுக்கு வேலை இல்லை, அது காடுகளில் கிடக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு நடமாட்டம் உள்ள ஒரு விஷயம். அப்போ அதுக்கான ஒரு சின்ன ஒரு குறிப்பு, அதுவும் நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி வாட்ஸ்அப்பில் வர கேட்டிருக்கிறாங்க. பாம்பு கடிக்கலாம் ஏதாவது சின்ன ஒரு வைத்திய குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எருக்கஞ்செடின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியோட வேரை தான் நீங்கள் பிடுங்கணும். எருக்கஞ்செடி சின்ன சின்ன செடிங்களாக இருக்கும், அப்படியே நிறையா படர்ந்த மாதிரி இருக்கும். அதோட வேரை உடனடியாக பிடுங்கி கழுவிட்டு அரைச்சி பாம்பு கடிச்ச இடத்துல உடனடியாக தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனைக்கு போயே ஆகணும். நான் சொல்கிறது முதல் உதவி தான். இதை நம்பிட்டு வீட்டில் படுத்தக்கூடாது. இது வந்து உங்களுக்கு அந்த விஷ முறிவுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணமாக நீங்கள் அங்கேருந்து ஒரு மருத்துவமனை போகணும், இல்லை ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு போகணும், பாம்பு கடிக்கணும் ஸ்பெஷலான சில மருத்துவமனைகள் இருக்குல்ல, அது மாதிரி போகணும் அப்படின்னா அது வரைக்கும் சும்மா போகக்கூடாது. நான் ஏற்கனவே பாம்பு கடிக்கு சில வீட்டு குறிப்புகள் சொல்லியிருக்கேன். இதுவும் நல்ல குறிப்பு. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கலன்னா, நீங்கள் பகுதியில் எங்கேயாவது இருந்தால் உடனே எருக்கஞ்செடி வேறு அரைச்சி காலில் வச்சுருங்க. எந்த இடத்துல வந்து பாம்பு கடிச்சதோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த எருக்கஞ்செடியுடைய வேரினுடைய அந்த அதில் இருக்கிற பால், அதில் இருக்கிற சில தன்மைகள் பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுற அந்த பொருட்கள்னா உடம்புக்குள்ளே உடனடியாக போய் அந்த பாம்பினுடைய அந்த விஷ ரத்தத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக போதோ அதேமாதிரி இதுவும் உள்ள ஸ்பீடாக போய் அதில் இருக்கிற அந்த விஷத்தன்மையை முறிக்கும். இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் மருத்துவமனைக்கு போயிடலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு தான். அதனால் இந்த நல்ல தகவலை அந்த குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு மருத்துவங்கிறது வேறு, ஃபஸ்ட் எய்டுங்கிறது வேறு. அப்போ ஃபஸ்ட் எய்டு பண்ணால் தான் சில எமர்ஜென்சி நேரங்களில் காப்பாற்றவே முடியும். இல்லைங்க நேராக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய்க்கணும் அப்படின்னா சில பேருக்கு உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தெரியாதில்ல எவ்வளோ பேர் பாம்பு கடிச்சு இறந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் சில நேரங்கள் நம்ம உடனடியாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். அதுக்கு இந்த பாம்பு கடிக்கு இந்த ஃபஸ்ட் எய்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.